வி தேர் டூர்ஸ். இவங்க இப்போ 3 nights 4 days அப்படின்னு ஆல் இன்க்ளூசிவ் மலேசியா குரூப் டூர் பேக்கேஜ் ஒன்று வெறும் 47,450 ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க வித் ப்ராப்பர் டாக்ஸ் இன்வாய்ஸ் பில்லிங்கோட. அதாவது 5% ஜிஎஸ்டி ப்ளஸ் 2% டிசிஎஸோட பண்ணி தராங்க. இந்த 2% டிசிஎஸ் அப்படிங்கிறத உங்களால் கிளைம் பேக் பண்ணிக்க முடியும். இந்த 47,450லேயே உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வித் 20 kg லக்கேஜ், விசா அரைவல் கார்டு, ஸ்டார் ஹோட்டல் அகாமடேஷன் வித் ஸ்விம்மிங் பூல், இந்தியன் ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அண்ட் டின்னர் போத் வெஜ் அண்ட் நான்வெஜ், அன்லிமிட்டட் பஃபே, ஏசி பஸ், ஆல் என்ட்ரி டிக்கெட்ஸ், லைசன்ஸ்டு தமிழ் டூர் கைடு மலேசியாவில், டிராவல் இன்சூரன்ஸ், காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டில்ஸ் வரைக்கும் எல்லாமே இதிலேயே கவர் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் சென்னையிலிருந்தும் திருச்சியிலிருந்தும் அவங்களோட ஸ்டாஃப் ஒருத்தர் உங்கள் கூடையே கம்ப்ளீட்டாக டிராவல் பண்ணி ரிட்டர்ன் வர வரைக்கும் எல்லா விஷயங்களையும் கரெக்டாக பார்த்துப்பாரு. இவங்களுடைய வெப்சைட் லிங்கையும் சரி கான்டாக்ட் டீட்டெயிலும் சரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அப்புறம் என்ன, மேலே ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற கூப்பன் கோடை சொல்லி உங்களுடைய எல்லா புக்கிங்ஸுக்கும் நீங்கள் 5% டிஸ்கவுண்ட்டையும் அவைல் பண்ணிக்கலாம். இனிமேல் அஃபோர்டபுளான சேஃப் அண்ட் செக்யூர்டான ட்ரிப்ஸுக்கு வி தேர் டூர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2026 அப்படின்னு சொல்கிறத விட இன்னைக்கு தாங்க அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் ஒரு அமெரிக்கன் சர்வைவல் த்ரில்லர் படமாக வெளியான த டெவில்ஸ் மவுத். இப்போ அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் சாரா. இவங்களும் சரி இவங்களோட கூட சேர்ந்த ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு, இந்த 5 பேரும் சேர்ந்து தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்டர் வாட்டர் கேவ் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணுறாங்க. இப்போ அந்த கேவை பொறுத்தளவுக்கு அது சாதாரணமாக உள்ள ரொம்ப க்ளோஸாக இறங்கி போய் அப்படி இப்படி நடக்கணுங்க, அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. அதுவே அண்டர் வாட்டர் கேவ். அதனால கண்டிப்பாக உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா, உள்ள நமக்கு மூச்சு பிடிக்கிற அளவுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கணும், பிரெத் கண்ட்ரோல் இருந்தால் தான் உள்ள அந்த கேவுக்குள்ளே போயிட்டு வர முடியும். அப்படி ஒரு கேவை இவங்க சூஸ் பண்ணி நம்ம போய் ஜாலியாக ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ட்ரிப்பு மாதிரி ஜாலியாக பிளான் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே போனால் 2 பாத் இருக்குது அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஒன்று க்ரீன் பாத்னு ஒன்று இருக்குது, ரெட் பாத்னு ஒன்று இருக்குது. இந்த க்ரீன் பாத்துங்கிறது அப்படி சுலபமாக போயிட்டு ஜாலியாக வந்துடலாம். இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, அப்படி லாவகமாகலாம் போக முடியாது. இது ரொம்ப ரிஸ்கியான ஒரு பாத்து. அதாவது ஒரு ஆளே ரொம்ப குறுகிய இடத்துக்குள்ளே கூடி புகுந்து அப்படி இப்படி போகிற மாதிரி இருக்கும். அதுவும் ரொம்ப நேரத்துக்கு மேலே நீங்கள் தண்ணிக்கு மேலே வர முடியாது, அண்டர் வாட்டரையும் நீந்தி போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரிஸ்கியான பாத்து தான். இப்போ இதில் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ரெட் பாத்தே போவோம் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. காரணம் என்னன்னா, எங்க ட்ரிப்பே அட்வென்ச்சரஸான ஒரு ட்ரிப்பு அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் போய் நம்ம மாட்டுக்கு ஜாலியாக போயிட்டு வந்தோம்னா என்ன அர்த்தம் இருக்குது? அப்படி ரிஸ்க் எடுத்து போனால் தான் ரிஸ்க் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இந்த ரெட் பாத்தை சூஸ் பண்ணி இவங்க இறங்குறாங்க களத்தில். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க மூச்சு பிடிச்சிக்கிட்டு உள்ளே போய் அண்டர் வாட்டர்லேயே நீந்தி வெளியே வரதெல்லாம் இருக்கட்டும், உள்ள ஒரு சுறா மீன் ஆளாக சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படிங்கிறத இவங்க அங்கே எதிர்பார்க்கல. அப்புறம் என்ன, யார் மீதி ஒருத்தனாவது உயிரோட வந்தானா இல்லையா அப்படிங்கிறதான கதையாக இருக்கும். அதே தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதை 2 பேர் சேர்ந்து எழுதி இதை ஜெஃப் வாட்லோ அப்படிங்கிற நபர் இயக்கியிருக்காரு. இந்த படம் பேசிக்காக ஒரு சர்வைவல் த்ரில்லர் படம். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு 2 படங்கள் மைண்டில் பேக் ஆஃப் த மைண்டில் அங்கங்கே ஓடிக்கிட்டே இருந்தது. இந்த 2 படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சின்ன சம்பந்தம் இருக்குது. அதனால தான் எனக்கு அந்த 2 படங்களும் ஞாபகம் வந்தது. நம்ம அப்படியே எக்ஸாக்டாக அதே படங்கள்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த 2 படத்தில் படம் நம்பர் 1 என்ன அப்படின்னா, 2016 ஒரு அமெரிக்கன் சர்வைவல் த்ரில்லர் இல்லை சர்வைவல் ஹாரர் படமாக வெளியான த ஷாலோஸ் அப்படின்னு சொல்லி சங்கத்தலைவி பிளேக் லைவ்லி நடித்த ஒரு படம் அது. அந்த படத்தில் இப்படி தான் ஜாலியாக பீச்சுக்கு போய் அப்படி சர்ஃப் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக போவாங்க கதாநாயகி. ஒரு 150 மீட்டர் 200 மீட்டர் உள்ளே போனதுக்கப்புறம் கரெக்டாக கரைக்கும் இவங்க எங்கே இருக்கிறாங்களோ அதுக்கும் நடுவில் ஒரு சுறா மீன் சுற்று போட ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் என்ன, ஐயோ அந்த அம்மா கரை வந்து சேர்ந்துச்சாங்கிறது தான் அந்த படம். டெஃபினட்டாக நல்ல ஒரு படம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ரொம்ப சிம்பிள், சின்ன கல் பெத்த லாபம் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் த ஷாலோஸ். சூப்பரான ஒரு படம் இது. அந்த படமே சோனி லிவ்லையும் சரி அமேசான்லேயும் சரி இருக்குது. தமிழ் டப்பிங் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சோனி லிவ்ல இங்கிலீஷில் இருக்குன்னு நினைக்கிறேன். அமேசான் பிரைமில் உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம ஃப்ரீயாலாம் பார்க்க முடியாது. இவங்க வழக்கம் போல் ஏதாவது ரெண்ட் பண்ணி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு சம்பவமாக உள்ள இருக்குது. இதில் இந்த 2வது படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அதாவது 2022 ஒரு பயோகிராஃபிக்கல் சர்வைவல் த்ரில்லர் படமாக வெளியான 13 லைஃப்ஸ் அப்படின்னு ஒரு படம். 12 பேர் கொண்ட ஒரு ஜூனியர் ஃபுட்பால் டீமு. அந்த 12 பேர் ப்ளஸ் கோச்சு, இந்த 13 பேரும் சேர்ந்து இதே மாதிரி தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு உள்ளே போய் இவங்க போன நேரம் அன்னைக்குன்னு பயங்கர மழை வெள்ளம் அப்படின்னு வந்து கேவுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி இறங்க ஆரம்பிக்கும். இப்போ அந்த 13 பேரும்
இவங்களுடைய உயிர் பறிக்கிற போராட்டம் தான் அந்த கதை. கடைசியாக இவங்களை காப்பாற்றுறதுக்காக தாய்லாந்து கவர்மெண்ட் எவ்வளோ பெரிய எஃபர்ட் எடுத்துச்சுங்கிற ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் அது. 13 லைஃப்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. படம்னா என்னடா படம், அந்த செக்மெண்ட்டில் வைக்க வேண்டிய ஒரு படம். அப்படி தான் நம்ம ஹைலி ரெக்கமெண்டட் கொடுத்துருப்போம் அந்த படத்தை. சரியான ஒரு படம். இந்த 2 படமும் இந்த படம் பார்க்கும்போது இந்த கதைக்களத்துக்கும் ஒரு பக்கம் அந்த கேவுக்குள்ள அண்டர் வாட்டர் கேவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கிற ஒரு விஷயம், இன்னொரு பக்கம் அந்த சுறாமீன் கிட்ட மாட்டிக்கிறாங்கிற ஒரு விஷயம்னு இந்த படம் பார்க்கும்போது அந்த 2 படமும் எனக்கு மைண்டில் வந்துட்டு போகத்தான் செஞ்சது. அது 2ம் கண்டிப்பாக டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்தோட பார்க்கும்போது அது 2ம் இன்னும் செம்மையான படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய பலம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பெர்ஃபார்மன்ஸ், இன்னொன்று மேக்கிங். அது நல்லா தான் பண்ணியிருந்தாங்க இவங்க. கேத்ரின் நியூட்டன் அவங்க தான் கதாநாயகி. அதுபோக லனா காண்டர் அவங்களுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம். சப்போர்ட்டிங் காஸ்ட் தான், பட் ஒரு நல்ல கதாபாத்திரம். இது போக சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் எல்லாரும் எடுத்துக்கிட்டு அந்தந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ நேர்த்தியாக நீட்டாக கொண்டு வந்திருந்தாங்க. கேத்ரின் நியூட்டனை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுக்கான ஸ்கோப் நிறையவே இருக்குது. அதை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அவங்க. மேக்கிங்காக, சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் டீமும் ஒரு சில இடங்களில் செட் ஒர்க்ஸும் பண்ணியிருக்கு. இந்த அண்டர் வாட்டர் சீக்வன்ஸில் ரொம்ப மயிரிலேயே தப்பிக்கக்கூடிய ஒரு சில காட்சி அமைப்புலாம் அவங்க பேங்காக்கில் இருக்க ஸ்டுடியோவில் ஸ்விம்மிங் பூலில் செட்டு போட்டு தான் பண்ணியிருக்காங்க. அது பெருசாக வித்தியாசம் தெரியல, அந்தளவு கரெக்டாக மேட்ச் பண்ணி சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. இது போக படத்துடைய சவுண்ட் டிசைனிங் ஒர்க்குமே டெஃபினட்டாக நல்லா இருந்தது இந்த படத்தை பொறுத்தளவுக்கு. இப்படி ஒரு சில விஷயங்கள் நல்லாவே இருக்குது இந்த படத்தில். இது என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதை தான் பிரச்சனை, வேற என்ன. இந்த சுறாமீன்கிட்ட வந்து ஹீரோவோ ஹீரோயினோ ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக அப்படி எல்லாரும் போய் கடைசியாக மாட்டிக்கிறாங்க. இதில் வேணா ஒருத்தன் பொழப்பானா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம 1960-70 பார்த்துக்கிட்டு இருக்கல. இது வரைக்கும் நம்மளே ஒரு 200 படம் மினிமம் பார்த்துருப்போம்ல. அதே டெம்ப்ளேட்டில் வெளியான அதே மாதிரி ஒரு கதைக்களத்தோட ஒரு படம் தான். அதனால நம்ம எதிர்பார்க்காத ஏதோ ஒன்று ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அப்படின்னாலாம் அப்படி எதுவுமே கிடையாது. இந்த படத்தில் கம்ப்ளீட்லி ப்ரெடிக்டபுளான ஒரு ஸ்டோரி லைன் தான் இது. அதனால இந்த படம்லாம் ஆரம்பிக்கும் போதே இத்தனை பேர் போகிறாங்களே எவன் பொழப்பானோ அப்படின்னா நமக்கே டிஃபால்ட்டாக மைண்டு சொல்லணும், இத்தனை படம் பார்த்துருக்கேன், யார் படம் பார்க்கணும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பின்னாடி நம்ம மைண்டே சொல்லுது. அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரிடிக்டபிளான ஒரு கதை தான் இது. எப்படி அவங்க மேக்கிங்கில் அச்சீவ் பண்ணியிருக்காங்கிறது தான் அந்த படத்துடைய மேட்டரே தவிர மற்றபடி இந்த கதைக்களம் இதில் என்ன நடக்க போகுது, யார் பொழப்பா, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இன்னொரு பக்கம் இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் சிஜி விஎஃப்எக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பிசுறு பிடிச்சிருச்சோங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலும் வந்தது. இதுவும் உங்களுக்கு வரலாம். இதுதான் முக்கியமான பிரச்சனைகள். மற்றபடி அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படமே ஸ்விம் சூட்டில் தான் எல்லாரும் தெரியுறாங்க படம் முழுக்க. ஏன்னா அவங்க அப்படி தான் தண்ணிக்குள்ள போய் நீந்த முடியும். அதனால இந்த ஸ்விம் சூட் மேட்டர் இருந்தாலே என்னங்க ஐயோ இது எப்படி ஃபேமிலியோட பார்க்குறது அப்படிங்கிற ஆளாக இருந்தீங்கன்னா இது ஏ சர்டிஃபிகேட் படம் தான் உங்களுக்கு சொல்லணும். நம்மளை பொறுத்தளவுக்கு UA 16+ எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியோட பார்க்கலாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் விரசமாக இவங்க அப்படி காட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதையும் காட்டலை. அதனால் வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. Amazon பிரைமில் தமிழ் டப்பிங்கில் இன்னைக்கு தான் வெளியாயிருக்கு. சுட சுட உங்களுக்கு ஒரு விமர்சனம். ரைட்டு, சரி படமாக பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் பாஸ் கேட்டகரியில் பார்க்கலாம். அந்தளவுக்கு நல்லா தான் இருந்தது. நாட் ஸோ பேட் நாட் ஸோ குட் அந்த மாதிரி ஒரு படம் தான். டைம் பாஸ் கேட்டகரியில் பொழுது போல அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு தடவை பார்க்கணுன்னா பார்க்கலாம். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.